ஹலோ திருவள்ளூர் மக்களே, நம்ம திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா சசிகாந்த் செந்தில் அவர்கள் வேப்பம்பட்டு மேம்பாலம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகிடும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த பணியோட வேகம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேலை தீவிரமா நடக்குதுப்பா. அவர் சொல்லிட்டு பார்த்தாலும் இப்போ அதிகமா நடந்துக்குது. வேலை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஸ்பீடா தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த 13 வருஷத்துல இது மட்டும் தான் நடந்தது எனக்கு தெரிஞ்ச வரையும். அவர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சைட்லாம் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ரயில்வே கேட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போறது வர்றது. ஒரு எமர்ஜென்சிக்கு வேலைக்கு போறதுனா கூட ஸ்கூலுக்கு போறது எல்லாம் டிராபிக் இது. அது இது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு நல்லபடியா வரும். இது 4 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிச்சு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் 4 மாசம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லபடியா முடியுதுப்பா. நாங்க வியாபாரிகளும் ஒத்துழைக்கிறோம் கூட சேர்ந்து. அவங்க இந்த பக்கம் இருங்க அந்த பக்கம் இருங்கன்னு சொன்னா எழுந்து போயிடுறோம். எந்த இடையூறும் கொடுக்கறது இல்லை. ஸ்பீடா தான் இருக்கமா இருக்கு. அது முடிஞ்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்க நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரிட்ஜ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய மக்கள் சென்னையில இருந்து இங்கதான் வந்திருக்காங்க. புதுசா எல்லாமே இங்க வந்திருக்காங்க. ரோடுலாம் நல்லா பெருசாக்கி இருக்காங்க. இது முடிஞ்சுன்னா லெவலே வேற மாதிரி இருக்கும். எம்எல்ஏ எவரோ வந்தாங்க 6 மாசத்துல முடிச்சிடும், 3 மாசத்துல முடிச்சிடும். அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரைக் கூட பண்ணணும். அப்புறம் வந்தாங்க தாசில்தார் வக்கீல் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் பேச்சு போயிட்டாங்க. இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி துரிதமா வேலை நடக்குது. அந்த பிரிட்ஜ்ல நடக்குது, காலம் போடுறாங்க. இந்த பிரிட்ஜ்ல நடக்குது, 2 பக்கமும் நடக்குது. 6 மாசத்துல ஏதாவது ஒரு பிரிட்ஜ் முடியும். ஸ்லோவா தான் இருக்கு. பட் ஆனா கம்பேரபிளி முன்னாடி சுத்தமா இல்லாம இருந்ததுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு வேப்பம்பட்டுல. முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை. ஹைவேஸ் டோல்கேட்லாம் வேப்பம்பட்டு தாண்டி கொஞ்சம் தூரத்துல வரப்போகுது. திருப்பதி பைபாஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய ரியல் எஸ்டேட் வைஸ்ல நிறைய பேர் ஏரியா ஃபுல்லா டெவலப் ஆகிறதுனால மக்களோட க்ரௌட் அதிகமா வருது. ஸோ எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிற க்ரௌட் நிறைய பேர். ஸோ ஆப்வியஸா அவங்களுக்குலாம் இந்த பிரிட்ஜ் இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவ் இதுதான். ஸோ பிரிட்ஜ் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.